Hi friends, welcome to Janus world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வறுத்தரைச்ச சிக்கன் கறி. வறுத்தரைச்ச சிக்கன் கறி ஒண்ணும் இல்லங்க, தேங்காய் நல்லா வறுத்தரைச்சு ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் போல் மேரினேட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சு வேக வைக்கணும். முதல் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிட்டு நல்லா வேக வச்சிடலாம். இடையில கரண்டி போட்டு கிண்டி விடாமல் நல்லா அந்த கடாயே எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இல்லைன்னா சிக்கன் உடஞ்சிரும். அதனால தான் கரண்டி யூஸ் பண்ணாதது. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டுருக்கோம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், குக் பண்ணும்போது தேவைப்படும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 கைப்பிடி அளவு துருகின தேங்காய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், இல்லைன்னா தேங்காய் தீஞ்சிரும். இப்போ நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மல்லித்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது லைட்டாக சூடானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம், எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும். எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயமை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வந்துடணும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை மட்டும் எடுத்து, தண்ணி அப்படியே இருக்கட்டும், வெறும் சிக்கன் எடுத்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை சிக்கன் உடையாமல் வேணும் இதை ஸ்டர் பண்ணுறதுக்கு. ரெண்டு நிமிஷம் போல் ஆனதும் சிக்கன் நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும். அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இது கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்ததுமே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி திக்காக வேணால் திக்காக எடுத்துக்கலாம், இல்லை தண்ணியாக வேணால் தண்ணியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வறுத்தரைச்ச சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்தரைச்ச சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, ஹாப்பி குக்கிங்.